முதலீடுகளை ஈர்ப்பதில் களம் இறங்கியிருப்பது தமிழகம் மட்டுமல்ல, தமிழகத்தின் அண்டை மாநிலங்கள் தவிர வட இந்திய மாநிலங்கள் பலவும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் கால் பதிக்கிறார்கள். அந்த வகையில் மற்ற எந்தெந்த மாநிலங்களில் இந்த திசையில் இதுவரை என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்க்கும் முயற்சியை தமிழகம் தற்போது மேற்கொண்டுள்ள நிலையில் இதுபோன்ற முயற்சியை மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருந்தன. நமது அண்டை மாநிலமான கர்நாடகா இன்வெஸ்ட் 2015 என்ற பெயரில் வரும் நவம்பர் மாதம் இதுபோன்றதொரு மாநாட்டை நடத்துகிறது. ராஜஸ்தான் மாநில அரசு ரிசர்ஜென்ட் ராஜஸ்தான் என்ற பெயரில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டை நவம்பரில் நடத்த உள்ளது. பின்தங்கிய மாநிலமாக கருதப்படும் சத்தீஸ்கரும் கூட முதலீடுகளை குவிக்கும் முயற்சியில் பெரிய மாநிலங்களுடன் போட்டியிட களம் புகுந்துள்ளது. முதலீடுகளை ஈர்க்கும் போட்டி வலுவடைந்து வரும் நிலையில் இதற்காக அந்தந்த மாநில முதல்வர்களே வரிந்து கட்டிக்கொண்டு களம் இறங்கியுள்ளனர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள தொழிலதிபர்கள் தம் மாநிலத்தில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிர முதல்வர் ஃபட்னவிஸ் கடந்த மே மாதம் பிரதமர் மோடியுடன் சீனா சென்று முதலீட்டு வலை வீசினார். விரைவில் ஜப்பானுக்கும் அவர் செல்ல உள்ளார். மறுபக்கம் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தனது மாநிலத்திற்கு முதலீடுகள் திரட்ட மும்முரம் காட்டி வருகிறார். கடந்த மாதம் இங்கிலாந்து சென்று அங்குள்ள முதலீட்டாளர்களை அழைத்தார் மம்தா. ஹரியானா மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டாரும் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு சென்று முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் மத்திய பிரதேச முதல்வர் சிங்கும் தத்தமது மாநிலங்களில் முதலீடு செய்யுமாறு கோவை தொழிலதிபர்களுக்கு நேரில் கோரிக்கை வைத்தனர். புதிதாய் பிறந்த தெலுங்கானா மாநிலம் முதலீடுகளை ஈர்க்கும் போட்டியில் மற்றவர்களுக்கு தாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து வருகிறது. மாநில முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகனும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான ராமாராவ் அமெரிக்கா சென்று அந்நாட்டு தொழிலதிபர்களை தம் மாநிலத்தில் தொழில் செய்ய அழைத்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் பெங்களூரை முறியடித்து ஹைதராபாத்தை நாட்டிலேயே முதலிடத்துக்கு கொண்டு வருவேன் என சபதமே போட்டுள்ளார் ராமராவ். இப்படி அனல் பறக்கும் சூழலில்தான் சர்வதேச முதலீட்டாளர் சந்திப்பை தமிழகம் நடத்துகிறது. இதன் விளைவாக தமிழகத்தில் எது போன்ற மாற்றம் ஏற்படும் என்பது ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.